இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எஸ்பிக்கு வந்த சீக்ரெட் மெசேஜ், அதிரடியாக இறங்கிய தனிப்படை. பாஜக நிர்வாகி குடோனில் சிக்கியது என்ன? சாக்கான போலீஸ் டிபார்ட்மெண்ட். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்துள்ளது விளாத்திக்குளம். இப்பகுதியின் சுற்று வட்டாரத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட குடோன் ஒன்று செயல்பட்டு வருவதாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலை உறுதி செய்த மாவட்ட எஸ்பி, தனிப்படை உதவி ஆய்வாளர் ரவிக்குமார் தலைமையிலான போலீசாருக்கு குட்கா குடோன் விவகாரம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து தனிப்படை போலீசார் விளாத்திக்குளம் அடுத்த காடல்குடி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காடல்குடி அருகே கந்தசாமிபுரத்தில் சந்தேகப்படும்படியான சரக்கு வாகனம் ஒன்று நின்றுள்ளது. இதை கவனித்த தனிப்படை போலீசார் வாகனத்தில் சென்று சோதனையிட்டனர். அப்போது அருகில் குடோன் ஒன்றும் பூட்டியிருந்துள்ளது. மேலும் சந்தேகமடைந்த தனிப்படை போலீசார் அதிலும் அதிரடியாக சோதனையிட்டனர். திடீரென நடந்த இந்த சோதனை முடிவில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து குடோன் மற்றும் சரக்கு வாகனத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதன் மொத்த எடை சுமார் 1 டன் இருக்கும் என்று போலீசார் கூறினர். அதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக கந்தசாமிபுரத்தில் குடோன் நடத்தி வந்த நபர்களின் பின்னணியை போலீசார் விசாரணை செய்தனர். அதில் குடோன் உரிமையாளர் புதூர் ஒன்றிய பாஜக பொதுச் செயலாளர் பழனி முருகன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து புதூர் ஒன்றிய பாஜக பொதுச் செயலாளரை கைது செய்த போலீசார் அவரது கூட்டாளிகளான விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முகமது சஃபில், கெபிப் என 4 பேரை கைது செய்தனர். பின்னர் தனிப்படை போலீசார் 4 பேரையும் விளாத்திக்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த விளாத்திக்குளம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து பேசிய போலீசார், மாவட்ட எஸ்பிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் காடல்குடி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதில் கந்தசாமிபுரத்தில் குடோன் ஒன்று செயல்பட்டு வருவது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு நடத்திய அதிரடி சோதனையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த குடோனில் இருந்து அருகில் உள்ள கடைகளுக்கு சப்ளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகிறோம். இதுவரை புதூர் ஒன்றிய பாஜக பொதுச் செயலாளர் பழனி முருகன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விரிவான விசாரணைக்கு பிறகே முழு பின்னணி தெரிய வரும் என்று கூறினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சட்டவிரோதமாக குட்கா குடோன் நடத்தி வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.